முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம வந்திருக்கிறோம். காலையில ஆயத்தப்படுத்தணும் இல்லையா? காலையில 121 சங்கீதத்திலிருந்து எழுத்து வடிவா என்னத்தை எழுதணும்? ஒரு பிரசங்கத்தை எழுதணும். இப்போ டெலிவரி. அப்ப எழுதணும், இப்ப பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் கொடுத்தல், சர்மன் டெலிவரி. கவனிங்க, ஃபர்ஸ்ட் ரொம்ப இங்க முக்கியமானது கிளாரிட்டி அண்ட் கம்யூனிகேஷன். கிளாரிட்டி அண்ட் கம்யூனிகேஷன். கிளாரிட்டினா என்ன சொல்லுங்க? தெளிவு. கம்யூனிகேஷன்னா தொடர்பு. அப்ப அந்த தெளிவான தொடர்பு பிரசங்கத்தினுடைய சாராம்சமே அது எப்படி இருக்கணும்? தெளிவான தொடர்பு. கிளாரிட்டி இன் கம்யூனிகேஷன். செய்தி தெளிவாய் கொடுக்கப்பட வேண்டும். கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடாது, கிளியரா இருக்கணும், தெளிவா இருக்கணும். இப்போ நாம கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து இருக்கிறது. 3 வகையான டெலிவரி ஸ்டைல் இருக்குது. அதுக்கு முன்னால ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, இது எல்லாத்திலையும் ஆடியன்ஸ் மைண்ட். இன்னைக்கு இருக்கிற சினிமா நடிகர்கள், நடிகைகள், திரை நட்சத்திரங்கள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், விளையாட்டு வீரர்கள், இவர்கள் எல்லாருமே இத வச்சுதான் ஏமாத்துறாங்க. இத வச்சுதான் ஏமாத்துறாங்க. இது ஆடியன்ஸ் மைண்ட வச்சுதான் ஏமாத்துறாங்க. முன்னெல்லாம் வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மான்னு ஒரு ஆட் வரும். ஆமா தானே? அதுல யாருக்கு நடிச்சது? ஒரு அம்மா, ஒரு பாப்பா. இப்போ ஷாருக் கான் நடிக்கிறான். டாய்லெட் கழுவுறதையும் ஏரியல் வாஷிங் பவுடரையும் யார் சொல்றது? ஷாருக் கானும் அப்புறம் அப்பாஸ். இவனு என்னடா விஷயம்னா, முன்னெல்லாம் துணி துவைக்கிற வேலை எல்லாம் பெண்கள் செஞ்சிருந்தாங்க. இப்ப அது யாருக்கிட்ட வந்துச்சு? கரெக்ட். என்ன இதா? அதான் நம்மள எத்தனை போய் டோமெக்ஸ் போட்டு ஹார்பிக் போட்டு டாய்லெட்டை கழுவ விட்டானுங்க. அதுக்கு காரணம், இவரு சொன்னா பொண்டாட்டி சொன்னா கூட கேட்க மாட்டான், அவரு சொன்னா கேட்பான்றது நடிகர்களை வச்சு சொல்ல வச்சாருங்க. கரெக்ட் தானே? ஆமா தானே? ஆமா. நீங்க கவனிச்சீங்கன்னா சென்னை சில்க்ஸ், இந்த தீபாவளி ஆஃபர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ போத்தீஸ் எல்லாம் முன்னால ஒரு 10 பெண்கள் புடவை கட்டின்னு டான்ஸ் ஆடிப்பாங்க. பின்னால கடமைக்கு 4 பேர் வேஷ்டியும் சட்டம் போட்டுன்னு இப்படி என்ன பண்ணுங்க. ஆம்பளைங்க 4 பொம்மைங்க பின்னால. ஏன் அவனுங்களை பின்னால வச்சாங்கன்னா, அவனுங்களால வியாபாரம் கம்மி, பெண்களால தான் வியாபாரம் அதிகம். அதனால யாரால வியாபாரம் அதிகமோ அவங்கள முன்னால நிக்கவே. ஒரு மனைவி எங்க ஷாப்பிங் போயிட்டு வரேன் அப்படின்னு, சரி அம்மா போயிட்டு வா. நம்ம போயிட்டு வந்த உடனே புருஷன் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துருந்துக்கிட்டார். ஒரு சர்ட் எடுத்துன்னு போய் குத்து, உங்களுக்கு நான் ஆசாசியா வாங்கின்னு வந்தோன்னு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல பொண்டாட்டி நம்மளுக்குன்னு ஒரு
ஷர்ட் வாங்கி வந்துக்கிறாளேன்னு அந்த ஷர்ட்டை மாட்டிக்கின்னு நம்ம போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வரலான்னு போனா அந்த கடையை தாண்டுறாங்க. எந்த கடைய? இந்த அம்மா மதியானம் போய் ஷாப்பிங் பண்ண கடைவிய 3 புடவை வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீன்னு போட்டுக்கிறான். மூணு புடவை வாங்கினா ஒரு ஷர்ட் ஃப்ரீ. இந்த துணி கடைக்கெல்லாம் போனா 40 ரூபாயில ஒரு வேஷ்டி வச்சுன்னுப்பான், 50 ரூபாயில ஒரு வேஷ்டி வச்சுன்னுப்பான், இல்லைன்னா 100 ரூபாயில ஒரு வேஷ்டி வச்சுன்னுப்பான். அது கல்லாக்கு பக்கத்திலே அடிக்க வச்சுட்டுப்பான். நீங்க கவனிச்சீங்கன்னா அதுக்கு பக்கத்துல டவுல் இருக்கும். இது 2 தான் இவரு ஓனர் உக்கார்றாரு பாரு பக்கத்திலே. என்ன விஷயம்னா, புடவை 15,000க்கு வாங்கிட்டு வந்தா 14,850 ரூபா பில்லா இருக்கும். சில்லற 150 ரூபா கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு வேஷ்டியை கொடுத்து சார் இதை வச்சுக்கோணுவான். இப்படிதான் ஒரு 4-5 வேஷ்டிக்குது நம்ம கிட்ட. ஆடியன்ஸ் மைண்ட் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். நடிகர்களால 15 வருஷம் எம்ஜிஆர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாரு. 15 வருஷம், 14 வருஷம், இல்ல 25-30 வருஷம். நீங்க கேட்கலாம், நடிகர் எம்ஜிஆர் எங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாருன்னு. ஆமா, அவரு ஜோன்னு மழை வந்துட்டுக்கும், தண்ணி கிராமத்துக்குள்ள வந்துட்டுக்கும், மழை பெஞ்சுனே இருக்கும். இவர் கூட ஒரு 30-40 பேரு வருவாங்க. இவர் தோல்ல மறக்காம ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும். பாட்டு பாடிக்கினே இந்த கூட்டத்தை கூப்பிட்டுக்குன்னு ஆட்டுக்குட்டியை சுமந்துன்னு மண்டபத்துக்கு போவாரு. இல்லைன்னா ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போவாரு. அங்க தட்டி உரிமை கேட்குவாரு. என்னது இது? எந்த ஒரு நடிகர் அல்லது டைரக்டர் ஆடியன்ஸ் மைண்ட சரியா புரிஞ்சுக்கிறானோ அவன் இந்த சினிமா சக்சஸ் ஓடிடும். ஆடியன்ஸ் மைண்ட தப்பா ரீட் பண்ணுவேன் பெரிய நடிகனா இருந்தா கூட ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ இப்போ இதுல இருந்து இது ரொம்ப முக்கியம். இது வெறும் சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல தங்களுக்கு நேர்படுத்திக்குவாங்க. அந்த ஸ்டைல அவங்க சொல்றப்போ ஜனங்கள்லாம் அதுல மயங்கிடுவாங்க. உதாரணத்துக்கு எம்ஜிஆர், என் ரத்தத்தின் ரத்தங்களே ஒன்னு எல்லாம் பிளாட்டு. கலைஞர், என் உடன்பிறப்புகளே எல்லாரும் பிளாட்டு. ஒருத்தரும் ஒரு ஸ்லோகன் ஸ்டைல் வச்சிருக்கிறாங்க தங்கள் கட்சிக்கார தங்களுடைய ஃபாலோவர்ஸ தங்க கைக்கிழையே வச்சுக்கிறதுக்கு. நடிகர்கள் மட்டும் இல்ல, விளையாட்டு வீரர்கள் கூட. ரொம்ப முக்கியமான ஆடு கோலி நடிச்சு கொடுப்பாரு, ரைட்டா? அவரு இல்லாத அவங்க பொண்டாட்டியும் சேர்ந்து டூயட் பாடுவாங்க. அவரும் அவங்க பொண்டாட்டியும் டூயட் பாடுறதுக்கு காசு. என்ன முறிக்கிறீங்க? நம்ம தானே அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனையோ கோடி. காரணம் என்னன்னா அவ்வளவு பேரு கோழிய பின்பற்றுறாங்க, ஃபாலோ பண்றாங்க. கோழி சொன்னா கேட்பாங்க, பொருள் ஈஸியா வித்துரும். இது ஆடியன்ஸ் மைண்டு. உங்க சர்ச்சில் 20 பேர் 30 பேர் இருக்கிறாங்க. அந்த 20-30 பேர் மைண்ட் உனக்கு தெரியுமா? Have you ever cared about it? அதை குறிச்சு எப்பாவது நீ கவலைப்பட்டது உண்டா? உனக்கு தேவையானதெல்லாம் உனக்கு என்ன தெரியுமோ அதை பேசிட்டு போயிடணும் இல்ல? நீ 4 வார்த்தை திட்டணும், உண்மை யாரும் ஏதோ சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்ப, 4 வார்த்தை அவங்கள போட்டுன்னு என்ன பண்ணிடணும், தாக்கிடணும். லைஃப் லாங் அந்த 30 பேரு 40 பேரு 50 பேரு அவ்வளவுதான். ஏன்? உனக்கு ஆடியன்ஸ் மைண்ட ரீட் பண்ண தெரியல. உன் போக்குல நீ போயின்னுக்கிற.
மக்கள் போக்குல போக கத்துக்கணும். எப்பவுமே ஒரு நல்ல பிரசங்கம், அந்த டெலிவரி செர்மன் டெலிவரி அதுதான் கேட்சிங். இன்னும் 5 நிமிஷம் பேச மாட்டாருன்றப்ப கட் பண்ணிடணும், நிறுத்திடணும். அப்படித்தான் அடுத்த முறை ஆர்வமா உன்னை கேட்க வருவாங்க. 10 நிமிஷம் பேச சொன்னா நீ 2.5 hour பேசக்கூடாது. எப்படா இவன் மைக்க வைக்குவான்ட்டு கூப்பிட்டவங்க சொல்லக்கூடாது. டெலிவரி ரொம்ப முக்கியம். அந்த டெலிவரியில கிளாரிட்டி, தெளிவு. உன்னுடைய புலமைய காட்டுறதுக்கான இடம் அல்ல அது. உன்னுடைய அடுக்குமொழியை காட்டுறதுக்கான இடம் அல்ல இது. ஆண்டவருடைய வார்த்தைய தெளிவா சொல்லும்படியான இடம் அது, கிளாரிட்டி. அடுத்து மக்களோட கம்யூனிகேஷன் பண்ண தெரியணும். நீ பேசிக்கினே ஜனங்க மூஞ்ச பார்க்கணும். நல்லா கேளுங்க, இது இன்னொரு ஸ்டைலு, இன்னொரு முக்கியமான ஒன்று. நம்ம பிரசங்கம் சொல்லிக்கிட்டே ஜனங்க மூஞ்ச பார்க்கணும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, மூஞ்சில அந்த எக்ஸ்பிரஷன் காட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அது அவங்க மூஞ்சில தெரிஞ்சிடும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா மூஞ்சி இறுக்கம் ஆயிடும். அப்போ உடனே அந்த டாபிக்க அங்கே ஸ்டாப் பண்ணிடணும். ஏன்னா அவங்க ஏஞ்சி போயிட்டா நீ சேருக்கு தான் பிரசங்கம் பண்ணணும். ஆடியன்ஸ் இல்லைன்னா, விசுவாசிகள் இல்லைன்னா யாருக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய? புரியுதா? அப்போ அவங்க ஆடியன்ஸ், சபை மக்கள், அவங்க ரொம்ப முக்கியம். பிரசங்கம் யாருக்காக? சபை மக்களுக்காக. அப்போ அதுல ஒரு தெளிவும் அவர்களோடு ஒரு தொடர்பும் இருக்கணும். கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன். நீ சொல்றத அவங்கள திரும்பி சொல்ல வைக்கணும். நீ சொல்ல வர முக்கியமான கருத்தை அவங்க வாயால சொல்ல வைக்கணும். ஏசு நல்லவர் 4 முறை சொல்லுங்க, ஏசு நல்லவர், ஏசு சொல்ல வைக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்களும் அவர்களும் சேர்ந்து பயணிக்கணும். பேச்சு போட்டி மாதிரி நின்று நாங்க பேசிட்டு கூடாது. பிரசங்க மேடை பேச்சு போட்டி இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு இடம். கிளியர்லி ரீட் த மைண்ட் ஆஃப் தி ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் மனச ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா படிக்கணும். தெளிவா படிக்கணும். அங்க நிறைய நேரத்துல நம்ம தவற விடுகிறோம், கொட்டை விடுகிறோம். இப்போ இப்படி தெளிவா இருக்கிறதுக்கு 3 விஷயங்கள் கருத்துல கொள்ள வேண்டும். ஒண்ணு, சிலர் முழு பிரசங்கத்தை எழுதிட்டு இருப்பாங்க. ஃபுல் பிரசங்கத்தை டைப் பண்ணி வச்சுருப்பாங்க. சிலர் முழு பிரசங்கத்தை எழுதி வச்சுருப்பாங்க, பார்த்தே படிப்பாங்க. முழு பிரசங்கம் எழுத்து வடிவா இருக்கணும். 2வது அவுட்லைன். அவுட்லைன் என்ன சொல்றது? முக்கிய குறிப்புகள். முக்கிய குறிப்புகள், செர்மன் அவுட்லைன் சொல்லுவோம்ல, முக்கிய குறிப்புகள். அதாவது இது இன்னைக்கு லாஸ்ட் செஷன்ல பார்த்தோமே, செர்மன் அவுட்லைன். ஃபர்ஸ்ட் இல்லைன்னா கூட இந்த செகண்ட் ரொம்ப முக்கியம். அவுட்லைன் ரொம்ப முக்கியம். இப்போ நான் கூட உங்களுக்கெல்லாம் கதையா சொல்லுவேன். நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன். ஒரு பேட் ஹேபிட்டா இருந்துச்சா, ஆண்டவர் தலைமையிலே ஒரு கொட்டு வச்சாரு. நீனும் அவ்வளவு பெரிய ஆளா?
பிரசங்க குறிப்பு இல்லாத போய் நிக்கிற அப்படின்னு ஒரு தலைமையில ஒரு கொட்டு வச்சாரு. வச்ச பிறகு 2025 2025 எல்லா சர்மனும், நான் பிரசங்கித்த எல்லா பிரசங்கமும் அவுட்லைனா இருக்குது. எல்லா பிரசங்கமும் ஜனவரி 5 யோவான் 1 பிரசங்கம் பண்ணிக்கிறேன். 19 யெகோவா ராஃபா அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அந்த அடுத்த சண்டே சிலுவையிலே மன்னிப்பு பத்தி பிரசங்கம் பண்ணிக்கிறேன். February 2 ஒருவரை ஒருவர் நேசியுங்கள்னு பிரசங்கம் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்டாப்பு. February நடந்த ஒரு பாஸ்டிங் பிரேயர்ல சங்கீதத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். அன்னிலேருந்து போன வாரம் வரையிலும் சங்கீதத்தை என்ன பண்ணி இருக்கிறேன். ஒவ்வொரு சங்கீதமும் 119 சங்கீதத்தையே இந்த வருஷம் பிரசங்கம் பண்ணனா பாத்துக்கோங்களேன். 119 சங்கீதத்தை 22 பிரசங்கமா மாத்தி அதையே பிரசங்கம் பண்ணிக்கிறேன். சரியா? 22 நாள் காலை ஜபத்துக்கு 40 நாள் காலை ஜபத்துல 22 நாள் எதை பேசிக்கிறேன்? 119 சங்கீதத்தை, ஆரோகண சங்கீதத்தை எல்லாம் எப்படி இருக்கு? சர்மன் அவுட்லைனா இருக்குதாங்க. இப்ப நம்மளுக்கு இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். நிறைய பேரு வெறும் பைபிள் எடுத்துன்னு போறாங்க, அதுவும் தப்பு. நிறைய பேர் வெறும் அவுட்லைன் எடுத்துன்னு போறாங்க, அதுவும் தப்பு. ரெண்டும் எடுத்துன்னு போகணும். நல்ல பிரசங்கத்துக்கு அழகு ரீட் த ஸ்கிரிப்சர். எந்த பேசேஜை தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த பேசேஜ் என்ன பண்ணணும்? படிக்க வைக்கணும். 20 வசனம் கிட்டும், 40 வசனம் கிட்டும், 60 வசனம் கிட்டும். உன் பேச்ச குறைச்சிக்கோ, வசனம் ஒலிக்கட்டும். நான் சொல்றது புரியுதா? வசனம் ஒலிக்கட்டும். உன் பேச்ச குறைச்சிக்கோ, உன் உதாரணத்தை குறைச்சிக்கோ, உன் ஜோக்க குறைச்சிக்கோ, உன் கதைங்களை குறைச்சிக்கோ. வசனம் ஒலிக்கட்டும். பைபிள் வசனத்தை படிக்கிறத தவிர்க்க கூடாது. என்னுடைய ஆசிரியர் ஜாஷுவா 50 அதிகாரம் ஆதியாகமம் 1:1 முதல் 50 கடைசி வசனம் வரை அத்தனை வசனத்தையும் படிப்பார். நின்னுகிட்டே படிப்பார். படிச்சுட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சும்மா ஓட மாட்டார். நான் கூட அந்த ஆதியாகமம் கிளாஸ் எடுக்கிறப்போ ஒரு 20 அதிகாரம் வரலும் படிச்சுன்னு வந்துருவேன். அதுக்குள்ளெல்லாம் 1.5 நாள் முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் ஒரே நாள் இருக்குமா, மிச்சத்தை முடிக்க முடியாதுன்ட்டு எக்ஸ்பிரஸ் வேகத்துல கதையா சொல்லி விட்டுருவேன். அவர் அப்படியெல்லாம் பண்ணவே மாட்டார். நேரம் எடுத்து வசனத்தை என்ன பண்ணுவாரு? படிக்குவார். 2 நலன் அதுல இருக்கிறது. ஒன்னு படிக்கிறோம், இன்னொன்னு கேட்கிறோம். இது 2ல ஏதாவது ஒண்ணுல விசுவாசம் ஏற்படும். விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்ப இது 2ல ஏதாவது ஒண்ணுல நமக்கு விசுவாசம் ஏற்படும். ஏதோ ஒரு வசனத்தை கொண்டு ஆவியானவர் நம்மோட பேசிவிடுவார். சரி, இப்போ இந்த 3வது ஒரு வகையான பிரசங்கம் இருக்குது. இந்த பிரசங்கத்தை யாருமே பண்ணக்கூடாது. அதுக்கு தமிழாக்கம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனா அது என்னன்னு சொல்லுவேன். நீங்க எக்ஸ்டெம்போரேனஸ் பிரசங்கம். எக்ஸ்டெம்போரேனஸ் பிரசங்கம் அப்படின்னா குறிப்பே எடுக்கிறது இல்ல, பைபிள் படிக்கிறது இல்ல, அங்க போய் பார்த்துக்கிறது. அதான் ஆயத்தமே இல்லை, நோ ப்ரிப்பரேஷன். அதுக்கு முன்னுரை கிடையாது, கருத்து கிடையாது, முடிவுரை கிடையாது, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் கிடையாது. வாய்க்கு வந்ததை பேசிடுறது.
எந்த முன் ஏற்பாடும் இன்றி பண்ற பிரசங்கம். இது வன்மையாய் கண்டிக்கிறேன். இன்று முதல் உங்கள் ஊழியத்தை விட்டு இது ஒழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இதை வன்மையாய் கண்டிக்கிறேன். இதுக்கு வேற பொய் வேற ஆவியானவர் சொல்லிட்டாரு. நேற்று சோம்பேறி ராத்திரி ஊர் சுத்திட்டு 1 மணிக்கு வீட்டுக்கு வந்து பைபிள் படிக்க நேரம் இல்லை, தூங்கி எஞ்சி போட்டு அப்படியே வந்துட்டு இதுல ஆவியானவர் சொல்றாரு, யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அப்படி பண்றவங்கெல்லாம் யாரு சொல்லுங்க? யூஸ்லெஸ் ஃபெலோஸ். அன்னைக்கு என்ன நடக்கும் தெரியுமா? சத்தம் போட்டு பேசுவேன், நிறைய ஜோக்குங்க சொல்லுவேன், நிறைய கதைங்கெல்லாம் சொல்லுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? சரக்கு இல்லை, ஆயத்தப்பத்தலைன்னு அர்த்தம், ஆயத்தப்படுத்தலைன்னு அர்த்தம். இட் ஹேப்பன்ஸ். சரி, சனிக்கிழமை ராத்திரி செய்தி ஆயத்தப்படுத்துறத நிறுத்திடுங்க. சண்டே நைட்டே சண்டே நைட்டா? சண்டே தான் சர்ச்சுக்காக பகல்ல முடியுதானா? அன்னைக்கு ராத்திரிய வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே என்ன பண்ணிடுங்க, செய்திய ஆயத்தப்படுத்திடுங்க. பெஸ்ட் பிராக்டிஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நெக்ஸ்ட் சர்மன். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நெக்ஸ்ட் சர்மன். நல்ல ஊழியக்காரனுக்கு அழகு. ஒரு விளையாட்டு போட்டி இந்த முறை வெள்ளி பதக்கம் வாங்கிட்டாங்க. வீட்டுக்கு வர்றப்போ வந்ததும் என்னத்துக்கு தொடங்கணும்? அடுத்த முறை தங்க பதக்கம் வாங்கிறதுக்கு அங்கேயே ரிட்டர்ன்ல என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படித்தான் ஒவ்வொரு ஊழியக்காரனும் அடுத்த செய்திக்கு அன்னைக்கே ஞாயிற்றுக்கிழமை ராத்திரிக்கே ஆயத்தமாயிடணும். இதுக்கு ஒரு சுலபமான வழின்றதை விட ஒரு ஸ்மார்ட் வழி ஒன்று இருக்கிறது. அது என்னன்னா, கோ ஃபார் அ செர்மன் சீரீஸ். கோ ஃபார் அ செர்மன் சீரீஸ் அப்படின்னா ஒரு தொடர்ச்சியா 3-4 பிரசங்கம், ஒரு தொடர்ச்சியா 3-4 பிரசங்கம். அதான் நான் சங்கீதம் புக்குங்கள்ல தொடர்ச்சியா 50-60 பிரசங்கங்கள் நான் பண்ணனே. இந்த வருஷம் ஃபுல்லா ஈஸியா இருந்துச்சு லைஃப். அப்படின்னா ஈஸியா இருந்துச்சுன்னு அங்க போய் பார்த்துக்கல, இது பண்ணன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னும் தரவா ஆராய்ச்சி, தரவா ஸ்டடி பண்ணி விஷயம் என்னன்னா அடுத்து இது அடுத்து இது அடுத்து இது அடுத்து இதுன்னு அங்க நமக்கு கட்சிக்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு வரல என்னால சங்கீதத்தை விட்டு வெளியே வர முடியல. டில் டுடே இன்னைக்கு வரலும் சங்கீத பகுதியிலிருந்து வெளியே வர முடியல. அங்கவே தோண்ட தோண்ட புதையல்களாக புதிய புதிய கருத்துக்களோடு கர்த்தர் பேசுறாரு. இந்த பிரசங்கத்தை விட்டொழிச்சிடணும். இது தப்பா போயிடும். சரியா? அப்படின்னா ஆயத்தமில்லா பிரசங்கம், கண்டதை பேசும் பிரசங்கம், வாய்க்கு வந்ததை பேசும் பிரசங்கம், அதை நிறுத்திடணும். பெஸ்ட் முழு பிரசங்கத்தையும் எழுதுறது இது கஷ்டம். கஷ்டமானத உங்களுக்கு நான் திணிக்கல. கொஞ்சம் ஈஸியா இருந்து அவுட்லைன் எழுதுறது, குறைஞ்சபட்சம் இத்தையாவது எழுதணும். இது கூட எழுதாத ஸ்டேஜ் பக்கம் போகக்கூடாது, யான் நோட்ஸ் எடுத்துன்னு போகக்கூடாது. புரியுதா? ஏன் யூடியூப்ல மெசேஜ் பார்த்துட்டு அத்தைய ஓட்டக்கூடாது. எத்தனை தப்பு பண்ணி வச்சுக்கிறணும். நான் இன்னொரு வாரி கேட்டா தான் தெரியும். எல்லார் பிரசங்கத்தையும் கேட்குவேன் நான், என் பிரசங்கத்தை மட்டும் கேட்கறது இல்லை. என்ன மறைக்கிறீங்க? கேட்டா நான் பண்ண தப்பெல்லாம் எனக்கு தெரிய வரும். இது ஒரு சீரியஸ் விஷயம். அந்த 3வது சர்மனை நம்ம வாழ்க்கையில இருந்து விளக்கணும். அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கிற மக்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனா அடுத்து
நல்ல பிரசங்கத்தின் குணாதிசயங்கள். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ குட் சர்மன். நல்ல பிரசங்கத்தின் குணங்கள். Characteristics of a biblical accuracy. வேதத்தின் துல்லியம். Power and anointing. ஓகே, ஃபர்ஸ்ட் வேதத்தின் துல்லியம் அப்படின்னா பிப்ளிக்கல் அக்யூரசி. ஆகாயத்துல சிலம்பம் பண்ணக்கூடாது, ஆகாயத்துல சிலம்பம் பண்ணக்கூடாது. அதே நேரத்துல நம்ம கோட் பண்ற அத்தனை வசனத்துக்கு நம்பர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வசனத்தை சரியா சொன்னா போதும். தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும். இதுல தப்பு பண்ணக்கூடாது. எங்கக்குது அது? யோவான். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சங்கீதத்துல இருக்குது. இப்போ நம்மளுக்கு நம்பர் முக்கியம் இல்ல, செய்தி தான் முக்கியம். ஆகவே வசனத்தை தப்பா கோட் பண்ணக்கூடாது. நம்பர் பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆனா நிறைய பேருக்கு நம்பர் பத்தி தான் கவலை. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் வாதை உன் கூடாரத்தை உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில். இது கிரியை செய்யுமா? 91 சங்கீதம் 91:5 படி, சங்கீதம் 23:4 படி. கேக்குற மரண படுகையில ஒருத்தன் படுத்துனுங்கிறான், அவனுக்கு நீ ஜெபம் பண்ண போய்கிற. சங்கீதம் 4, 5 வசனத்தின்படி இந்த சகோதரனை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னா அவன் மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுனுங்கிறான். உடனே பைபிளை திருப்பி 23 சங்கீதத்தை திருப்பி 4, 5 வசனத்தை திருப்பி படிப்பானா? சொல்லுங்க, படிப்பானா? என்ன பண்ணணும்? 23:5 சொல்லக்கூடாது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு மரண படுக்கையில இந்த சகோதரனை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இது வேலை செய்யுமா? 23:4 படி வேலை செய்யுமா? சொல்லுங்க, எது வேலை செய்யும்? ஆனா இது 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 ஃபாலோ பண்றாங்க பாரு, பெரிய பெரிய பிரசங்கியா இருங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டைல் வச்சுக்கிறாங்க பாரு. ஆடியன்ஸ் அவங்க வந்தா 10,000 20,000 பேர் வருவாங்க பாரு. அந்த குறிப்பிட்ட ஸ்டைல், அது ஜபமானாக்கட்டும், உங்க அண்ணனாக்கட்டும். எந்த அண்ணன்? இந்த கிழக்குல இருக்கிற அண்ணனாக்கட்டும், வடக்குல ஒரு அண்ணங்கிறாரு, வடக்குல பீகார்ல அவரு என்ன கூட்டம், அவெல்லாம் ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. நான் யாரையும் குறை சொல்லல, எல்லாம் ஒரு ஸ்டைல் வச்சுக்கிறாங்க. அவங்க எதை புரிஞ்சு வச்சுக்கிறாங்க? ஆடியன்ஸ் மைண்ட புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்க சக்சஸ்ஃபுல். எல்லாரும் தான் முழங்கால் யுத்தம் ஜெபம் பண்றோம். ஆனா மோகன் ஐயா முட்டி போட்டு, மோகன் சி ஐயா முட்டி போட்டு, அன்புள்ள ஆண்டவரே, அந்த குரலை கேட்டதும்
அத்தனை பேர் என்ன பண்றாங்க, முட்டி போடுறாங்க. நம்ம வாங்க ஜெபம் பண்ணலாம்னா சொல்லு சொல்லுன்றாங்க. ரைட்டா? ஒரு பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, அந்த காந்த குரல் கிட்டத்தட்ட 40-50 வருஷம் தமிழ் இந்திய மக்களை கட்டி போட்டுட்டு இருந்துச்சு. பாம்பேக்கும் ஏசு அழைக்கிறார் என்ன கனெக்ஷனு? அங்கெல்லாம் பாவு பாஜி சாப்பிட்டுக்கிறோனுங்க. நம்மள இட்லி தோசை பொங்கல் பூரி, அவன் வெறும் சப்பாத்தி பாவு பாஜி அதை சாப்பிட்டுக்கிறான். ஆனா இவரு போய் நின்று அங்க ஏசு அழைக்கிறார். ஒரு விஷயம் தெரியுமா, டிஜிஎஸ் ஐயா எங்க ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் ஊழியத்தை ஆரம்பிச்சார், பெங்களூர்ல. தமிழ் பேசினா அடிப்பானுங்க. காவேரி பிரச்சனைக்கு அங்க நடிகர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து, நீங்க அங்க உண்ணாவிரதம் இருப்பீங்களா இங்க? அப்போ திருவண்ணாமலைக்கு போயிட்டு கார்ல வந்துன்னுக்குறோம், நானும் எங்க ஒய்ஃப் 2 பேர் தான். முன்னால ஒரு அம்மா ஒரு கார் ஓவர்டேக் பண்ணு போயிட்டு அது கை இப்படி பண்ணு போகுது. ஏன்னா எந்த கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் புரியல. கர்நாடகா பிரச்சனைக்கு என் வண்டின்னா கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு அம்மா திருவண்ணாமலை தாண்டப்போ அப்படின்னு போகுது. நான் யாரு ஓவர்டேக் பட்டுன்னா நான் கூட அதே ஆள் தான். நான் கூட யாரு கேஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தா கொளுத்திட்டா சரியா போயிச்சா? ஓகே. ஆனா அப்ப கூட சிவாஜி நகர்ல வாட்டல் நாகராஜ் பண்றவங்க தமிழ் பேசுனா தமிழ் போர்டெல்லாம் அழிக்குவாங்க. ஆனா இவர் வந்து ஏசு அழைக்கிறார் அப்படின்னா தேவரேன்னு பண்ணுங்க. யாரு? கணக்காரனுங்க. ஏன்னா அந்த 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 குரல் கட்டி போட்டுச்சு ஜனங்களை. அவர் என்ன பேசுறாருன்னு புரியலனா கூட பரவாயில்ல, உட்கார்ந்து இருப்பான். இப்ப வியாதியஸ்தருக்காக ஜெபம் பண்ண போறேன்னு ஒரே ஓட்டம் தான். எங்க ஸ்டேஜ் கிட்ட அவர் பேசுற பாஷை தமிழ் புரியாது, ஒன்னும் புரியாது. கொள்ளைக்கால இருந்து வந்துட்டுப்பான். என்னத்துக்கு? டிஜிஎஸ் வராருன்னு மீட்டிங்க்கு. அங்க மொழி கூட பிரச்சனை இல்லை, புரியுதா? அந்த செய்தி வல்லமையும் அபிஷேகமும், புரியுதா? காம்பனன்ட் புரியுதா? ஃபர்ஸ்ட் வேதத்தின் துல்லியம், ரைட். 2வது வல்லமையும் அபிஷேகமும் எதுல இருக்கணும்? நல்ல பிரசங்கத்துல இருக்கணும். வல்லமையும் அபிஷேகமும். நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட், அந்த பின்னணிய சேர்த்து சொல்லணும். அந்த பின்னணியை உடைய கான்டெக்சுவல், அந்த பின்னணிய சேர்த்து சொல்லணும். பெனிஹின்னு பாம்பேக்கு வந்தாரு, எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. பெங்களூருக்கும் வந்தாரு, பாம்பேக்கும் வந்தாரு. பாம்பேல ஒரு பிரசங்கம் ஏன்னா ரொம்ப கவர்ந்துருச்சு. அவரு ஸ்டைல் பாருங்க, பெனின் பைபிள் இப்படித்தான். அவர் பைபிள் படிக்கிறாரு, இப்படி படிக்கிறாரு. ஒரு நாள் இயேசு ஒரு கடற்கரையிலே நடந்து வருகிறார். அப்பொழுது பிசாசினால் பிடிக்கப்பட்ட தன் மகனுக்கு விடுதலை வேண்டும் என்று ஒரு தகப்பன் வந்து இயேசுநாதர் இடத்துல கெஞ்சி கொண்டிருக்கிறார். சில நேரம் அந்த பிசாசு அவனை காயப்படுத்துகிறது, நெருப்பிலே தள்ள பார்க்கிறது, தண்ணீரிலே தள்ளி கொல்ல பார்க்கிறது. அந்த வசனத்தை நிறுத்திட்டு அந்த தகப்பனின் இருதயம் எப்படி இருந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, யாராலும் உதவி செய்ய முடியவில்லை, மந்திர தந்திரங்களால் உதவி செய்ய முடியவில்லை, வேறு வழியே இல்லை என்ற அந்த தகப்பன் கண்ணீரோடு இயேசுநாதர் இடத்துல வந்திருக்கிறான். நீங்க தானே நினைச்சுக்கோங்க, நான் கூட அழுதேன். ஹிந்தி தான் டிரான்ஸ்லேஷன், தமிழ் இல்ல. அந்த ஸ்டைலுக்கு இது பாருங்க, அந்த அந்த வேத வசனத்தை படிக்கிற அந்த ஸ்டைலுக்கு இது பாருங்க, அதுவே கவர்ந்துருச்சு. இயேசுநாதர் மனதுருகி
டிஜிஎஸ் ஐயா கூட தான் இந்த வார்த்தையே சொல்லி 50 வருஷம் ஓட்டாரு. லட்சக்கணக்கானவங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டு சுகமாக்கிட்டு போயிட்டாரு. இயேசு அவர்கள் மீது மனதுருகி அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்கள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு குஷ்டரோகி இயேசுநாதரிடத்துல வந்தான். ஒரு மனித கரம் அவனை தொட்டு பல நாட்களாகி இருந்தது. அவன் அவரிடத்துல, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும், உம்மாலே ஆகும் என்றான். பைபிள்ல இருக்கிறதுதான். இயேசு அவனை பார்த்து அவன் மீது மனதுருகி எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டார். அவன் குஷ்டரோகம் முழுவதுமாய் அவனை விட்டு நீங்கிற்று. அப்படி அது அப்படியே ஆடியன்ஸ் என்ன ஆயிடும், கட்டி போட்டுறான். அடுத்த ஒரு பெங்களூர் மீட்டிங் வச்சுட்டு மைசூருக்கு போனா அவருக்கு முன்னால போய் அங்க காத்தனை பண்ணுங்க. அதே வார்த்தையை பிரசங்கம் பண்ணா கூட சரி, அதே வார்த்தையை கேட்க, அதே வார்த்தை பிரசங்கம் பண்ணா கூட சரி, அதையும் மறுபடியும் கேட்பதற்காக. இப்போ இந்த பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்கள் எல்லாம் ஆடியன்ஸ் மைண்ட் அறிஞ்சிருந்தாங்க. நம்ம எப்படி? அப்போ நல்ல பிரசங்கம் வேதத்தின் துல்லியமானதா இருக்க வேண்டும், வல்லமையும் அபிஷேகம் நிறைந்ததா இருக்க வேண்டும், அந்த பின்னணியை சேர்த்து சொல்லணும். அப்போ அது எப்படி இருக்கும்? நல்ல பிரசங்கமாய் இருக்கும். அப்ப நல்ல பிரசங்கத்தை சொன்னா கெட்ட பிரசங்கத்தையும் சொல்லணும் தானே? சொல்லணுமா சொல்லக்கூடாதா? போர்டு அடிங்க. எது பேட் சர்மன் பார்த்து இன்னைக்கு வகுப்பை நிறைய செய்யலாம். பேட் டைப் ஆஃப் பிரீச்சிங் அல்லது பேட் சர்மன். அது கூட அழிச்சிருங்க. தவறான பிரசங்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு தமிழ்ல எப்படி மொழிபெயர்க்குன்னு தெரியல. ட்ராம்போலின். ட்ராம்போலின் பிரீச்சிங். இது என்னன்னா, வசனத்தை எடுத்து சொந்த கருத்தை சொல்வது. ஒரு வசனத்தை சும்மா கடமைக்காக ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறது, அதுல இருந்து பிரசங்கம் பண்றது இல்ல, சொந்த கருத்தை சொல்லுவது. சொந்த கதைய சோக கதைய சொல்றது. ஏன் சோக கதைய கேளு தாய் குலமே மாதிரி. நான் பிஷப்பையா எடுத்த வசனத்துக்கும் பண்ண பிரசங்கத்துக்கும் என்ன இல்ல, சம்பந்தமே இல்லை. ரெண்டாவது lack of exposition. பிரசங்கத்துல குறைவான ஆய்வு. lack of exposition.
நிறைய அதை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறது இல்ல. சும்மா கொஞ்சம் நடிகை மேலோட்டமா படிச்சுட்டு நானும் பிரசங்கம் பண்றேன்னு போயிடுறது. அது கெட்ட பிரசங்கம். மூணாவது, தவறான வேத பகுதியை தெரிஞ்செடுத்துன்னு பேசுறது. அப்ப அடுத்த கேள்வி வருது, தவறான வேத பகுதின்னு ஒண்ணு இருக்குதான்னு. கண்டிப்பா இருக்குது. உதாரணத்துக்கு தாவீதனுடைய குமாரன் அப்சலோமுடைய தங்கச்சி. அப்சலோம் தங்கச்சியா? தாமார், அம்மோன். இந்த ஸ்டோரியை எடுக்கிறது. இப்ப நம்ம வழக்கத்துல ஒரே அப்பா அம்மா வேற, அப்படிப்பட்ட பசங்களை கல்யாணம் பண்ற வழக்கம் இருக்குதா நம்மளுக்குள்ள? இருக்குதா இல்லையா? இல்ல, கிடையவே கிடையாது. இதை எடுத்து பேசுறது என்ன பக்தி விருத்தி உண்டாக்குறது? ஃபர்ஸ்ட் அவன் தன் தகப்பனின் மகளை அவன் மேல ஆசைப்பட்டது தப்பு. ரெண்டாவது அவளை கெடுத்தது தப்பு. மூணாவது கெடுத்துட்டு பிறகு வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதவு சாத்திருந்து தப்பு. வரிசையா தப்பு. நம்ம வழக்கத்தில் இல்லாத ஒரு செயல் அது. நம்ம வழக்கத்தில் இல்லாத ஒரு செயல். அதை எடுத்து பிரசங்கம் பண்றது. நல்ல வார்த்தைகளை சொல்லணும்னா கூட நிறைய இருக்குது. நீதிமொழிகள் எல்லாம் இருக்குது, டைரக்டா இருக்குது. பரஸ்திரீ பின்னால போகாதன்னு டைரக்டா. அது எடுத்துக்கோ. ஆனா காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்து, தவறான வேத பகுதியை எடுத்து அதை விளக்கம் கொடுக்கறதுக்கு போறது. புரியுதா? ராங் பேசேஜ் எடுத்து அதை விளக்கம் கொடுக்க போறது. அடுத்து நாலாவது என்ன, நியாய பிரமாணத்தை குறித்து ரொம்ப போதிக்கிறது. லா பிரீச்சிங். இந்த நியாய பிரமாண போதனையில இதெல்லாம் செஞ்சானா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இதெல்லாம் செய்யலன்னா கர்த்தர் சபிப்பார் அப்படின்னு என்ன பண்றது, எக்ஸ்ட்ரீம்ல எத்தனை போய் நிறுத்திடுறது ஜனங்களை. ஆனா பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. ஏசுநாதரை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் தான் பைபிள் சொல்லுதே தவிர, இன்னும் சொல்ல போனா ஜட்ஜ்மெண்டல் பிரீச்சிங். பிரசங்கத்திலே நியாயம் தீர்த்துறது. அந்த மாதிரி பிரசங்கள் எல்லாம் எடுபடாது, யாருக்கும் பக்தி விருத்தி உண்டாக்காது. நீ நினைச்சுக்கிற அது பக்தி விருத்தி உண்டாக்கிடும். அடுத்து என்னை பார் பிரசங்கம். காமெடியனுக்கு தமிழ் என்ன சொல்றது? ஜோக்கு தமிழா? என்டர்டெய்னர் பிரீச்சிங். என்ன பாருன்னு பண்றது. நகைச்சுவை நடிகர் மாறிடுறது பாஸ்டர். பிரசங்கமெல்லாம் வடிவேல் மாதிரிய, கவுண்டமணி மாதிரிய
செந்தில் மாதிரி அடி வாங்குற மாதிரி. வீட்டுக்காரர் ரொம்ப அடிப்பீங்களோ? பாஸ்டருங்கெல்லாம் வடி வேலைன்னா, பாஸ்டர் அம்மாங்கெல்லாம் கோவை சாரலாங்கோ. என்னை பார் பிரசங்கம் ஃபெயிலியர். உங்ககிட்ட என்ன ஆகுது பார்க்கறதுக்கு? Do you have the holiness? Righteousness? தேவ நீதி இருக்கிறதா? தேவனுக்கு அடுத்த பரிசுத்தம் இருக்கிறதா? இல்லையே. என்னை பார் பிரசங்கத்தை ஸ்டாப் இட் அட் ஒன்ஸ். ஒரே வேலையில இன்னைக்கே என்ன பண்ணிட்ட? ஸ்டாப் பண்ணிட்டு. நம்ம ஜனங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நம்ம அங்க நிக்கல. ஜனங்களை விழிப்பா வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஜோக்கு தேவைத்தான். வெறும் ஜோக் அச்சுனே போகக்கூடாது. சீரியஸ்னஸ் தெரியாது. அந்த செய்தியினுடைய சீரியஸ்னஸ் தெரியாது. ஏசுநாதர் கூட ஜோக் அச்சுக்கிறாரு. நேரத்தை பார்த்து அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாரு. போய் அந்த நரிக்கு சொல்லுங்க, இன்னைக்கு நாளைக்கு அவனால என்ன டச் பண்ண முடியாது, நாளை இன்னைக்கு நானே என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு போய் அந்த நரிக்கு சொல்லுங்கன்ட்டாரு. ஏசுநாதர் கூட அப்படி எல்லாம் ரொம்ப கிண்டலும் கேலியா கூட பேசிக்கிறார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் கொடுக்கலாமான்னெல்லாம் பேசிக்கிறாரு. அதெல்லாம் விசுவாசத்தை வெளியே கொண்டு வர்றதுக்காக, மக்களை பரியாசம் பண்றதுக்காக இல்ல. அந்த அம்மாக்கு மனசுல ஒளிஞ்சு நிற்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து யூதருக்கு படம் போட்டு காட்டுறதுக்காக. எப்பெல்லாம் புறஜாதிகள் அவரை விசுவாசிச்சாங்களோ அவங்கள வேணும்னே இழிவுபடுத்துற மாதிரி படுத்தி அவங்க உள்ள ஒளிஞ்சு நிற்கிற அந்த விசுவாசத்தை வெளியே கொண்டு வந்து இந்த வேத பாரகர் பரிசேயருக்கு படம் போட்டு காட்டுறதுக்காக அந்த வார்த்தைகளை பயன்படுத்தினாரே தவிர அவங்கள கேவலமா பேசுறதுக்கு அல்ல. இந்த எல்லா உதாரணத்திலையும் ஆமா. அப்போ நாம ஞாபகத்துல வச்சுக்கணும், என்னை பார் பிரசங்கத்தை ஸ்டாப் பண்ணிடணும். நகைச்சுவை பிரசங்கத்துல ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். வெறும் முழு பிரசங்கமே என்னவா இருக்கக்கூடாது? நகைச்சுவையா இருக்கக்கூடாது. லாஸ்ட் நெகட்டிவ் பிரீச்சிங். ஆக்கப்பூர்வமான இல்ல, அழிவுபூர்வமான எதிர்மறையான பிரசங்கம் பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு ஆமா, பாவத்தை கண்டித்து உணர்த்தணும். மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. அதே நேரத்துல நீ எப்படின்னா வாழ்ந்தா பரவாயில்ல, ஹைப்பர் கிரேஸ், நீ இன்னாத்த போனாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாருன்னு சொல்லக்கூடாது. பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். பரிசுத்தமாய் வாழணும்னு சொல்லணும். பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஏமாத்துறது தப்பு, பண விஷயத்துல ஃப்ராடு பண்றது தப்புன்னு பேசணும். எப்பவுமே அத்தையே குட்டி சுத்தி காட்டணும் கூடாது. திருடுறாங்க, ஏமாத்துறாங்கன்னே சொல்லிடணும் கூடாது. நீ தான் பெரிய திருடன் திருடி, நீ தான் பெரிய ஏமாத்துக்காரன் ஏமாத்துக்காரி. புரியலையா? விளக்கமா சொல்லிட்டா. பிரான்ச் பாஸ்டர் 5000 ஏமாத்தினா சூப்பர்டெண்டிங் பாஸ்டர் எவ்வளவு ஏமாத்துறது? உன் புள்ள உன்ன மாதிரி தானே இருப்பான். அப்போ எக்ஸ்ட்ரீம் பாவத்தை கண்டிச்சும் பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் பாவத்தை கண்டுக்காமவும் போகக்கூடாது. டோன்ட் ஸ்பீக் அபவுட் ஹைப்பர் கிரேஸ் அண்ட் ஹைப்பர் ஜட்ஜ்மெண்ட். ரெண்டுத்தையும் பேசாத, நியூட்ரலா பேலன்ஸ்டா. பிரகத் பிரதர், பாவம் செய்யறது தப்பு, ஆனா ஆண்டவர் மன்னிக்கிறார்.
பாவத்துல வாழ்றது தப்பு, பேசணும். எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் பேட் பிரசங்கங்கள். அடுத்து ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அதை சொல்லி இன்னைக்கு பாடத்தையே முடிச்சிட்டேன். நாளையில இருந்து நேரா பிரசங்கங்க தான். நம்மளுக்கு பைபிளுக்குள்ள வந்தா தான் ஜாலியா இருக்கும். பைபிளை சுத்தி பேசுறப்ப நம்மளுக்கு ஓகே லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். என்னென்ன இந்த 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 தவறான பிரசங்கங்கள்ல ஆயத்த குறைவு, பி சி லாஸ்ட் ஒன்று. இது மூணும் அவாய்ட் பண்ணிடணும். அளவுக்கு அதிகமான வசன குறிப்புகள். அரவருக்கு பிரசங்கம் பண்றதுக்கு கொடுத்தா 108 வசன குறிப்பை கொடுக்கறது. எத்தனி 108 கொடுக்கறது. எழுதுறவங்க எழுதினே போயின்னு இருப்பாங்க. அதுவும் எவ்வளவு பாஸ்டா தெரியுமா? வசனத்தை எழுதி அதிகாரத்தை எழுதி அப்புறமா புத்தகம் பேர் எழுதுவாங்க. அளவுக்கு ஓவர்லோடட் வர்சஸ், அளவுக்கு அதிகமான வசன குறிப்புகள் கூடாது. ஓவர்லோடு கூடவே கூடாது. ஆயத்த குறைவு கூடாது. முக்கியமானது என்ன? நீண்டதொரு பிரசங்கம் கூடாது. நீண்டதொரு பிரசங்கம் கூடாது. கிளாஸ்ல தான் நான் ஒரு ஹவர் 1.5 ஹவர் பேசுறேன். கிளாஸ்ல தான் என் பிரசங்கம்லாம் 30 நிமிஷம் 35 நிமிஷம். ரொம்ப நீண்ட பிரசங்கம்னா 40 நிமிஷம். நீண்ட பிரசங்கமே எந்த எவ்வளோ 40 நிமிஷம் தான். அதுக்கு மேல நம்மளும் போறது இல்ல, எங்க விசுவாசிகளும் தாங்க மாட்டாங்க. பாஸ்டர்ஸ் மத்தியில இந்த மாதிரி ஃபெலோஷிப்ல ட்ரைனிங்ல அப்ப பேசித்தான் ஒரு புக்கை முடிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில வர்றப்போ 1.5 மணி நேரம் கூட ஒரு செஷன் பேசுவோம். ஏன்னா அது கட்டாயம், கிளாஸ், வகுப்பறை. ஆனா பிரசங்கம்னு வர்றப்போ இது மூணும் இருக்கக்கூடாது. ஆயத்த குறைவு இருக்கக்கூடாது. லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன், அளவுக்கு அதிகமான வசன குறிப்புகள், ஓவர்லோடட் இருக்கக்கூடாது. 3வது நீண்டதொரு பிரசங்கம் இருக்கக்கூடாது. நீண்ட பிரசங்கத்தால உன்னால ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. ஏசுநாதர் பிரசங்கங்கள் எல்லாம் ஷார்ட். நாளைக்கு பார்க்க போறோம் சில பிரசங்கங்கள் பைபிள்ல. யார் யார்? யோவான் பிரசங்கம், ஸ்டீஃபன் பிரசங்கம், பேதுரு பிரசங்கம், பவுலடிகளார் பிரசங்கம், ஏசுநாதருடைய பிரசங்கம். இப்போ புதன்கிழமை வியாழக்கிழமை ஏசுநாதருடைய மலை பிரசங்கம். எப்படி அவர் சப்ஜெக்ட டக்கு 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 டக்குன்னு ஒரு வசனத்துல மாத்தின்னு போறாரு. அந்த ஸ்கில்ல சொல்லி கொடுக்க போறேன். எதுல? ஏசுநாதருடைய மலை. ஒரு வசனம் ஒரு செய்தியா இருக்கும், ஒரே வர்ஸ். எப்படி? பியாட்டிட்யூட்ஸ், இருக்க வேண்டிய குணங்கள் இல்ல, அதுக்கு ஒரு தனி பேரு தானே. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் அவர்கள் தேவனை இதை செஞ்சா இது, இதை செஞ்சா இது, இதை செஞ்சா இதுன்னு ஒண்ணு. ரைட்டா? என் நிமித்தமாய் நீங்கள் உபத்திரவப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். அப்படியே வரிசையா. உப்பு எப்படிக்கணும், லைட் எப்படிக்கணும், விளக்கை கொளுத்தி ஒருவனும் மரக்காலின் கீழே வைப்பதில்லை. அது விளக்கின் தண்டின் மேல என்ன கன்க்ளூட் பண்ணுவாரு? உங்கள் விளக்கு எரியட்டும்னுவாரு.
உங்கள் விளக்கு எரியட்டோன்னு. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதும் என்று வேறொன்றுக்கும் உங்க வாழ்க்கை சாரமற்று போன உப்பு மாதிரி ஆகக்கூடாதுன்னு. ஒரே வார்த்தை தான், நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஓமைகள் இல்ல, ஓமைகள் வேற. அது லூக்கால. இப்ப நான் பேசினுங்கிறது மத்தேயுல அவருடைய பிரசங்கங்கள். ஏசுநாதருடைய பிரசங்கம் மகா சிறப்பு. அதை மூணாவது நாள் படிச்சுட்டு நமக்கு மாடலா எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போயிடலாம். அதுக்குள்ள புயல் எல்லாம் ஒழிஞ்சு மழை தண்ணி எல்லாம் வழிஞ்சிட்டு இருக்கோம், சந்தோஷமா போயிடலாம் சென்னையில. ஓகே, கவனிங்க. இந்த தவறான பிரசங்கங்கள்ல நாம என்ன பார்க்கிறோம்னா, அடிப்படையா ஆயத்த குறைவு, குறைவான அறிவு, தவறான வேத பகுதியை தெரிந்து சாய்ஸ், அளவுக்கு அதிகமான வசன குறிப்புகள், அடுத்து நியாயப்பிரமாண போதனை, செத்தொழிந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறது, என்ன பாரு என் அழக பாருன்றது. மனுஷன் கேட்ட வார்த்தைய வசனத்தை கேட்டான் அவன் செத்து போயிடணும், அப்படி பிரசங்கம் பண்றது. அழிவுபூர்வமான பிரசங்கங்கள், நகைச்சுவையா பிரசங்கம் பண்றது, நீண்ட பிரசங்கம் பண்றது, இதெல்லாம் பைசாக்கு உப்பு ஒரு காய்க்கு உதவாது. உண்மையா அவங்க விசுவாசிங்க காத்துனுக்கணும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும், நம்ம பாஸ்டர் வந்து எப்போ நமக்கு ஆண்டவருடைய வார்த்தைய சொல்லுவாருன்னு ஆவலோடு விசுவாசிகள் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ அதுல முன்னால சொன்ன பாரு, வல்லமையும் அபிஷேகமும் இருக்கணும். வல்லமையும் அபிஷேகம். நீ சொல்ற வார்த்தையில டாக்டர் ரிப்போர்ட் வாங்கிக்கணும், 200 600 தாமே சுகரு, எப்ப நான் ஹார்ட் அட்டாக் வரலான்ட்டாரு டாக்டர். ஒன்னு இல்ல பேசுறேன் போ, ஏசப்பா கூடக்கிறாருன்னு சொன்ன உடனே டக்குன்னு 300 இறங்கிடும். ஒரு ஆலோசனை, சுகர் வந்தவங்க நீங்க யாருக்கிட்டனா பேசுங்க, இன்னொரு சுகர் வந்தவங்க கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா காலையில வாக்கிங் போறப்போ, நீ கூட வாக்கிங்க்கு வந்துச்சா சுகரு, அப்ப இவன் சொல்லுவான் இப்பதான் பார்டருன்னு. அது என்ன பார்டரு, அதான் வாக்கிங் வந்துட்டுக்குது எவ்வளவுன்னு சொல்லுன்னு 300. அப்பாடா எனக்கு இப்பதான் 200. 300 வந்த டக்குன்னு 400 கேக்குறீடும். பாரு அவனுக்கு 200 எனக்கு 300. அந்த வார்த்தை கேட்டவன எங்க கேக்குறீடும். நான் சுகர் இருக்கிறவங்கிட்ட, சுகர் இருக்கிறவன் பேசக்கூடாது. நீ எப்ப நல்ல வார்த்தை பேசிக்கிற, நீ எப்ப நல்ல வார்த்தை பேசிக்கிற சொல்லு. ஓகே, ஏன் இப்போ இன்னொன்னு முழுசா படிச்சுட்டு இருக்கிறாங்க பாரு டாக்டருங்க, முழுசா படிச்சுட்டு இருக்கிறாங்க பாரு, அவங்க மெடிக்கல் ரெக்கார்டே பாக்குறது இல்ல, ரிப்போர்ட்டே பாக்குறது இல்ல. எங்க மாமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எங்க மாமாக்கு நெஞ்சு வலி, தொடர்ந்து நெஞ்சு வலி, கை வலி, ஹார்ட்ல அவருக்கு தொந்தரவு. எங்க பாஸ்டர் என்ன சொன்னாருப்பா, அவரு சென்னையில டாக்டர் செரியன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட்டின்னு போ, அவர் வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாருன்னாரு. சொன்னவர் போல அவர் போயிட்டாரு. எங்க பாஸ்டர் ஹார்ட் அட்டாக், நேற்று பிரசங்கம் பண்ணாரு கல்யாணத்துல, அவங்க அண்ணன் தான், வெறும் 51 வயசுல ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு. ஆனா அவரு சொல்லி எங்க மாமாவை அப்பதான் கல்யாணம் ஆகிக்குது, நானும் என் மனைவியை கூப்பிட்டுக்குன்னு சென்னையில அரக்கோணத்துக்கு வந்து அவரை கூப்பிட்டுக்குன்னு, அவங்க பையனை கூப்பிட்டுக்குன்னு அங்க போறோம். டாக்டர் செரியன் கிட்ட அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, விஜய் ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. டாக்டர் செரியன் வயசா, அப்போ அவருக்கு நரைச்சுப்பட்டுக்குது, ரொம்ப வயசு. நாங்க இப்போ ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துன்னு போறோம். இவர் கிரிக்கெட் பார்த்துங்கிறாரு, சீரியஸுங்க, வேர்ல்டு கப் கிரிக்கெட் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் பார்த்துங்கிறாரு. நாங்க உள்ள போனோன்னே பாப்பா செல்வம் உக்காருன்னாரு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பல பேஷண்ட் வர்றாங்கன்னு உக்காருன்னாரு. நம்ம என்ன நினைச்சோம், டாக்டர் செரியன் வந்து ரொம்ப பதட்டப்படுவாரு, ரிப்போர்ட்டை பார்க்குவாரு. அவரு 1008 ஆபரேஷன் பார்த்தாரு.
ஒன்றும் இல்லை, நாளைக்கு போய் ரெட்டி கிட்ட, டாக்டர் ரெட்டி கிட்ட அட்மிட் ஆயிடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட். கேஜிஎஃப்ல இருந்து போய் அங்கிருந்து அவரை கூப்பிட்டுக்கின்னு போனவங்களுக்கு எப்படி இருக்கும்? மழை, இந்த மாதிரி மழை காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா அமைச்சிட்டார். யாருக்கிட்ட போ? ஆமா, சப்போஸ் டாக்டர் சரி இப்படி பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கேன், எங்க மாமா அப்ப அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்துட்டு இருப்பாரு. ஐயோ, கால் வாழ்வும் பிளாக் ஆயிட்டு இருக்குதே, உன் கதை முடிஞ்சிச்சு போ, இவ்வளவு லேட்டா வந்துக்கிற, இவ்வளவு நாள் எங்க போயிருந்த அப்படின்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அங்கிருந்து வெளியே வரத்துக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஒன்னும் இல்லப்பா, நான் பண்றது இல்ல, என் சிஷ்யன் ரெட்டி கிட்ட போ, டாக்டர் ரெட்டி இன்னொரு ஹாஸ்பிட்டல சொல்லி போ, இப்ப 2:30 மணி 3:30 மணிக்கு போ. அங்க நேரா போனோன்னு அவங்க பார்த்துட்டு நாளைக்கு அட்மிட் ஆயிடுங்க. அடுத்த நாள் ஆபரேஷன். 25 வருஷத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த ஓப்பன் ஹார்ட் ஆபரேஷன் ஆயிட்டு எங்க மாமா 25 வருஷம் இருந்தார். என்ன சொல்றேன்னா, அந்த டாக்டரு இந்த பேட் சர்மன் பேசுற டாக்டர் இல்ல, குட் சர்மன் பேசுற டாக்டர். புரியுதா? நம்ம என்ன நினைச்சோம், இசிஜி பாக்குவாரு, பிளட் டெஸ்ட பாக்குவாரு, அப்புறம் எலக்ட்ரோ கார்டியோகிராஃப், இந்த இதய துடிப்பு இதெல்லாம் போட்டாலாம் அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி போட்டாங்கல்லாம் இங்குத, அதெல்லாம் எடுத்துட்டா போய்க்கிறோம். எதுவுமே பார்க்கல அவரு. டிவி கிரிக்கெட் பார்த்தேன்னு அப்ப கோபமா இருந்துச்சு. ஆனா அது ஒரு எவ்வளவு பெரிய தெரப்பி தெரியுமா? அது நம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு மருத்துவ முறை. அது ஒரு நோயாளிக்கு சீரியஸ் கண்டிஷன், இவரு அந்த நோயாளிக்கு அவனுடைய நோயை பத்தி அதனுடைய சீரியஸ்னஸ் சொன்னா அவன் செத்துருவான். அதனால டிவி ஒன்னும் இல்லை, போ அது அங்க போய் பண்ணிக்கலாம். 3வது நாள் ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. 25 வருஷம் இருந்தார். எப்பதான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால தான் அவர் மரிச்சார். வாத்தியாரா இருந்தவர், ரிட்டையர்டு வாத்தியார். ஏன் இதை சொல்றோம்னா, நம்ம டாக்டர் செரியன் மாதிரி இருக்கணும். இந்த அரைக்குறை நர்ஸுங்க இருக்குது பாரு, 1 வருஷம் படிச்ச நர்ஸுங்க, இல்லைன்னா லேப் டெக்னீஷியன் 1 வருஷம் படிச்சுட்டானே, அவன் ஐயோடா நிறைய ஆயிட்டு இருக்குது, கிரியாட்டின் லெவல் ரொம்ப ஏறிட்டு இருக்குது, சீக்கிரத்துல கிட்னி வேலை செய்யாது, டயாலிசிஸ்ல போய் விட்டுறோம். இது நீ யார் அத்தை சொல்றதுக்கு? உன்னை யார் கேட்டாங்க? ரிப்போர்ட் எத்தியா? இது எத்தியா ரிப்போர்ட் கூட டாக்டர் சொல்லட்டும். அவனே இதுல என்னன்னு தெரியாத போய் ஸ்கேன் எடுன்றான். அரைக்குறை படிச்சுட்டு நீ வந்த பேஷண்ட் எல்லாம் சாவச்சு அம்புறது. ஓகே, லாஸ்டா ப்ராமினன்ட் பிரீச்சர்ஸ், ஜான் த பேப்டிஸ்ட், பீட்டர், ஸ்டீஃபன், பால் and our Lord Jesus Christ. நாளைக்கு இந்த 4 பேருடைய பிரசங்கத்தை தியானிக்க போறோம். யாரு? யோவான் ஸ்நானகன், பேதுரு, ஸ்தேவான், பவுல். 4 இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கம், குறிப்பா மலை பிரசங்கம். இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நிறுத்திடலாம், ரெக்கார்டிங் கட் பண்ணிடுங்க ஐயா.